அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஜுகேஸ்ட். இவங்க வந்து ஆன்லைனில் நிறைய கோர்சஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. நீங்களும் இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்னோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துக்கிறேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக நல்லா நீட்டாக சொல்லி கொடுக்குறாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இப்போது நம்ம கம்பெனியில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க பாய்லர் ஸ்டாப் வால்வு பற்றி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேங்க. இது என்ன வால்வு வந்து இவ்வளோ டிஃப்ரென்ஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பாய்லரில் வந்து சில இடத்துல வந்து ஸ்டீம் லைனும் பாய்லர்லேயும் வந்து இந்த ஸ்ட்ரெயிட் வால்வு பார்த்துருப்பீங்க. அதுதான் மேக்ஸிமம் எல்லா பக்கம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த வந்து ஸ்டீம் லைன்லேயோ பாய்லர்லேயோ சில இடத்துல வந்து அந்த மாதிரி வால்வுலாம் போட முடியாது. ரொம்ப இடைஞ்சலா இருக்கிற கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரொம்ப பெண்ட் பண்ணி கொண்டு போக வேண்டியிருக்கும். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த வால்வு போட்டா ஸ்டீம் லைனில் ஐபிஆர் பைப் போட்டு நீங்கள் பெண்ட் பண்ணி அங்கே இங்கேயும் கொண்டு போகும்போது என்ன ஸ்டீம் லாஸ் ஆகும். அது இல்லாமல் கேஸ்கட் வந்து அடிக்கடி வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டீம் லீக் ஆகி கட் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வால்வுலாம் வந்து ரெடி பண்ணிக்கிறாங்க. அது இல்லாமல் வந்து அந்த வால்வுக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது மெதுவாக க்ளோஸ் ஆகும். மெதுவாக ஓப்பன் ஆகுங்க. சடனாக ஆகாது. இந்த வால்வு பார்த்தீங்கன்னா, சடன் க்ளோஸ் ஆகும், சடன் ஓப்பன் ஆகுங்க. அதனால தான் வந்து இது வந்து ஸ்டீம் ஸ்டாப் வால்வுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த எல் டைப்பில் இருக்கும். மேக்ஸிமம் இந்த வால்வு பார்த்திங்கன்னா எல் டைப்பில் தான் இருக்கும். இது மட்டும் ஏன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குன்னா, இது வந்து இந்த வால்வு வந்து சில இடத்துல வந்து ஸ்ட்ரெயிட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மெத்தட்லேயும் செஞ்சு வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி டைப்பில் தான் இருக்கும். அதிகமாக வாங்குவாங்க. ஏன்னா இவங்களுக்கு எல் ஷேப்பில் தானே இது எல் ஷேப்பில் பார்த்தீங்களா, இது எல் ஷேப்பில் தான் அவங்களுக்கு வந்து ஸ்டீம் லைன்லேயும் பாய்லரில் இடைஞ்சலான இடத்தையோ போட வேண்டியிருக்கும். அதுக்கு தான் இந்த வால்வை வந்து சக்ஸஸ் பண்ணுவாங்க. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பிஸ்டனுக்கு பார்த்தீங்களா, இது ஓப்பன் க்ளோஸ் பண்ணும்போது இங்கே இருக்கிற நீடில் இங்கே வருங்க. இந்த இடத்துல தான் வந்து பிஸ்டன் இருக்கும். இந்த இடத்துலையும் வந்து பிஸ்டன் இருக்கும். இங்கே தாங்கி பிடிக்கிறதுக்கு அந்த சேவர் நீடில் இந்த சேவர் நீடில் இருக்கும். இதனால தான் வந்து இந்த பிஸ்டன் வந்து இந்த இடத்துல இடிக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த உராய்வுனால எந்த ஒரு தண்ணியோ வாட்டரோ இது வழியாக வந்து லீக்கேஜ் ஆகாமல் இருக்கும். இது நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இங்கே ஒரு பிஸ்டன் இருக்கும். இங்கே இருக்க வந்து நீடில் வந்து இதில் படும்போது ஓப்பன் க்ளோஸ் ஆகும். இங்கே இதுதான் இன்லெட்டு பார்த்தீங்களா, கீழே இருக்கிறது இன்லெட்டு. இது எல்லாமே அவுட்லெட்டுங்க. இந்த சைடு இருக்கிறது அவுட்லெட்டு. இது வழியாக தான் ஸ்டீமோ வாட்டரோ அவுட்லெட் ஆகுங்க. இது வந்து ஓப்பன் க்ளோஸ் ஆகிறதுக்கு தான் இந்த பிஸ்டன் இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகும்போது இங்கே ஒரு சர்க்கிள் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு வட்டமாக இருக்குங்க பிஸ்டன் மாதிரி. இது வழியாக தான் உங்களுக்கு வந்து அது வந்து டச் ஆகும்போது தான் இது வந்து என்னாங்க, இது வந்து இப்படி க்ளோஸ் பண்ணும்போது என்னாகுன்னா, அது வந்து இங்கே பிஸ்டன் வந்து இங்கே க்ளோஸ் பண்ணும்போது இங்கே இருக்க பிஸ்டனும் க்ளோஸ் ஆகிக்கும். அப்படி இது வந்து மேலே இந்த வால்வு ஹேண்டிலை வந்து ஓப்பன் பண்ணும்போது என்னாகுங்க, இந்த பிஸ்டனை மேலே எடுத்துகிட்டு போகும்போது இந்த பிஸ்டன் விலகி இது வழியாக ஸ்டீமோ வாட்டரோ இது வழியாக வெளியே வருங்க. இப்படி தான் இந்த ப்ராசஸ் ஆகுங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இது உள்ளுக்குள்ளே நீங்கள் சொன்ன மாதிரி ஒரே மாதிரி தான் அப்படின்னா, இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குங்க. மற்றபடி பாடி தான் அந்த ஷேப் பண்ணிக்கிறாங்க. மற்றபடி இதுக்குள்ளேயும் இருக்கிற நான் சொன்ன வந்து மெத்தட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்கே ஒரு பிஸ்டன் இருக்கும், இங்கே ஒரு பிஸ்டன் இருக்கும். மேலேயும் இதே மாதிரி இதில் ஒரு பிஸ்டன், இதில் ஒரு பிஸ்டன் 2 பிஸ்டன் இருக்கும். அது 2ம் வந்து ஜாயிண்ட் ஆகும்போது தான் ஓப்பன் க்ளோஸ் ஆகும். இப்படி அமுத்தும்போது இந்த பிஸ்டன் வந்து இதில் ஜாயிண்ட் ஆகிடுச்சுன்னா, இந்த பிஸ்டன் கூட ஜாயிண்ட் ஆகிடுச்சுன்னா க்ளோஸ் ஆகிக்கி. அப்போ இங்கே கீழேருந்து வாட்டர் ஸ்டீமும் வெளியே விடாது. இதே வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இது ஓப்பன் ஆகி மேலே இருக்கிற பிஸ்டன் ஓப்பன் ஆகி இது வழியாக தான் உங்களுக்கு ஸ்டீமும் வாட்டர் போகுது. இப்படி தான் ஒர்க் ஆகுது. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா, இந்த வால்வும் இதே சேம் மெத்தட் தான். இந்த இடத்துல வந்து ப்ராசஸ் வச்சுருப்பாங்க. அந்த மூலியமாக தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் க்ளோஸ்க்கு பிஸ்டன் வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுங்க. இந்த வழியாக தான் உங்களுக்கு வந்து இப்படி தான் ஒர்க் ஆகி உங்களுக்கு வந்து வால்வோ ஸ்டீமும் வந்து ஒர்க் ஆகுதுங்க. சரிங்களா? இது வந்து ஏன் வந்து இது என்ன மெட்டலில் செஞ்சு வச்சுருக்காங்கன்னா, கார்பன் ஸ்டீல்னு சொல்லலாம். இது மாதிரி 2, 3 மெத்தட்லேயும் இந்த வந்து மெட்டல் கிடைக்குது. இது வந்து பொதுவாக பாய்லர் வால்வுங்கிறது எல்லாமே ஒரே மெட்டலில் தான் இருக்குது. மேக்ஸிமம் மாறுறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. அதனால் வந்து நீங்கள் வந்து சேஃபாக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ என்னென்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த வால்வு மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இடைஞ்சலான ஏரியாவில் யூஸ் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த வால்வை வந்து மேக் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறாங்க. இதன் மூலிமா உங்களுக்கு என்னென்னா வந்து ப்ராசஸில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஐபிஆர் பைப்பை போட்டு ஜாயின் பண்ணி அங்கே இங்கேயும் பெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்டீம் லாஸோ, கேஸ்கட்டோ ப்ராப்ளம் வரும். இந்த வால்வு நீங்கள் போடும்போது எல் ஷேப் நீங்கள் கேட்குற ஷேப் கிடைச்சதுனால உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. ஸ்டீம் லாஸ் ஆகாது, கேஸ்கட் போகாது. அது இல்லாமல் இமிடியேட்டாக வந்து இந்த வால்வு ஓப்பன் க்ளோஸ் பண்ணும்போது அந்த இடைஞ்சலான ஏரியாவில் உங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது என்ன சைஸ்னால் எல்லா சைஸ்லையுமே கிடைக்கும். 100 mm வால்வும் கிடைக்கும், 50 mm கிடைக்கும். இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸும் கிடைக்கும்.
உங்களுக்கு தேவையான மாடல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.